குக் வித் குமலி இன்னைக்கு எபிசோடில் என்ன ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ரவுண்ட். ஸோ இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்டில் லாஸ்ட்டாக 2 பேர் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃபான் அண்ட் பூஜா அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. அண்ட் இஃபான் எலிமினேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் ப்ரே பண்ணிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இஃபானை ஒரு தம்பியாக பார்க்குறாங்க, பாசமுள்ள தம்பியாக. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இஃபானுக்காண்டி ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் யார் எலிமினேட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜா தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா பூஜா அன்னைக்கு சமைச்சது ஒழுங்காகவே வேகலை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் சொல்லியிருந்தாரு. அண்ட் செஃப் தாமுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமே அக்ரெசிவாக தான் பேசியிருந்தாரு, சமைச்சது எதுவுமே நல்லா இல்லைன்ட்டு. ஸோ இன்றைக்கான டேயில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஒழுங்காக சமைக்காதனால தான் எலிமினேட் பண்ணாங்களா, இல்லை ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் படி பூஜா தான் எலிமினேட் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணாங்களான்னு சொல்லிட்டு தெரில. பட் இஃபான் வந்து சேவ் ஆகிட்டாரு அண்ட் பிரியங்கா தான் செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க. பூஜா எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை தான் அவங்களோட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட எண்டு கிடையாது, கண்டிப்பாக ஒயில் கார்டில் வருவாங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா ஒயில் கார்டில் யாரை எடுப்பாங்க, சாலின் ஜோயாவை எடுப்பாங்களா இல்லை பூஜாவை எடுப்பாங்களான்றதான் கேள்விக்குறியாக இருக்கும்.